ஹாய், நான் உங்கள் ஜி. இது உங்கள் ரூட் டு டாப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, பாலிட்டியில் 6th பாலிட்டியில் 3rd லெசன். ஓகேங்களா? தேசிய சின்னங்கள். முன்னாடி கொஞ்சம் ஸ்டோரி இருக்கும், இதெல்லாம் நமக்கு சும்மா தேவையில்லை. அது குழந்தைங்களுக்கு இதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கு என்னென்ன இம்பார்ட்டண்ட்டோ அது மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? இயற்கை தேசிய சின்னங்கள் இந்தியாவில் தாமரை வந்து 1950 அங்கீகரிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இதுதான் நம்ம தேசிய மலராக அறிவிக்கப்பட்டது. தேசிய மரம் வந்து ஆலமரம், இதுவும் 1950 ஏற்றுக்கிட்டாங்க. புலி வந்து 1973 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மொத்த உலகத்தில் இருக்கிற மொத்த புலிகளோட எண்ணிக்கையில் 70% இந்தியாவில் தான் இருக்குது. ஓகேங்களா? மயில் வந்து தேசிய பறவையாக 1963 ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யானை 2010, கங்கை ஆறு வந்து 2008 தேசிய நதியாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேசிய நுண்ணுயிர் வந்து லாக்டோபெசிலஸ், இது வந்து 2012 ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பாக்டீரியா. அப்புறம் இது நீர்வாழ் இதில் வந்து ஆற்று வங்கில், அதாவது டால்ஃபின், கங்கை ஆற்றில் காணப்படுது. இதை வந்து 2010 ஏற்றுட்டு இருக்காங்க. யானையும் இதுவும் 2010. மாம்பழத்தை வந்து 1950 ஏற்றுக்கிட்டு இருக்காங்க தேசிய பழமாக. இந்த ஊர் இதில் வந்து ராஜநாகத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தமிழகத்தில் பார்த்தா தமிழகத்தோட அதாவது தமிழகத்தோட மாநில விலங்கு வந்து வரையாடு, நீலகிரி வரையாடு. பறவை வந்து மரகத புறா. மலர் வந்து செங்காந்தல் மலர். மரம் வந்து பனை மரம். ஓகேங்களா? இங்கே வந்து அப்புறம் தேசிய கொடியை பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. தேசிய கொடியோட நீளம் வந்து 3 அடி, அகலம் 2 அடிங்கிற விகிதத்தில் அமைஞ்சிருக்கும். நடுவில் இருக்கிற அசோக சக்கரத்தில் 24 ஆரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொடியை வந்து ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையாங்கிறத வடிவமைச்சிருப்பார். இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற குடியாத்தத்தில், அதாவது வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தான் நெய்யப்பட்டிருக்கும் ஃபஸ்ட்டு கொடி. இதை வந்து நேரு வந்து 15/8 முதல் இதில் சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில் ஏற்றிருப்பார். இது வந்து இப்போது சென்னையில் இருக்கிற ஜார்ஜ் கோட்டையில் வந்து மியூசியமில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? மக்கள் பார்வைக்காக. கொடி காத்த குமரன், இவர் வந்து திருப்பூர் குமரன் சொல்லுவாங்க. சென்னிமலையில், ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் வந்து பிறந்தவர். சின்ன வயசுலேருந்தே இதாக இருந்திருப்பார். 1932 காந்தியை கைது பண்ணதை எதிர்த்து போராட்டம் நடத்தினப்போ காவல்துறையோட தடியடியில் கீழே விழுந்து உயிர் விட்டுருப்பார். அவர் உயிர் போன பிறகும் கூட கொடியை கீழே விடாமல் தூக்கி பிடிச்சிட்டு இருந்ததுனால கொடிக்காத்த குமரன்னு அழைக்கப்படுறாரு. சரிங்களா? தேசிய முத்திரை வந்து சாரநாத் அசோகத்தூணில் இருக்கிற நான்முக சிங்கம். இதை வந்து ஜனவரி 26, 1950 ஏற்றுக்கிட்டாங்க. அரசியலமைப்பு குழு வந்து ஏற்றுக்குச்சு நம்ம தேசிய இதாக. இதோட கீழே வந்து சத்தியமேவ ஜெயதேன்னு இருக்கும். இதோட தமிழ் அர்த்தம் வந்து வாய்மையை வெல்லும். யார் வாய்மையை வெல்லும்னு மொழிபெயர்த்திருப்பாங்கன்னா அறிஞர் அண்ணா தான் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா? இதோட அடிப்பகுதியில் வந்து யானை இருக்கும், அதை வந்து ஆற்றலை குறிக்குது. குதிரை வந்து வேகத்தையும், காளை வந்து கடின உழைப்பு, சிங்கம் கம்பீரத்தையும் குறிக்குது. இந்த 4 விலங்குகளும் இந்த அடிப்பகத்தில் உருவங்கள் இருக்கும். ஓகேங்களா? அசோகர் காலத்தோட தூணில் இருந்த நான்முக சிங்கம் வந்து இப்போ சாரநாத்தில் இருக்கிற மியூசியமில் வச்சு பாதுகாத்துட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேசிய கீதத்தை பற்றி வந்து ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. இதோட இந்தி மொழியாக்கம் வந்து ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கிட்டாங்க. இது வந்து 1911 டிசம்பர் 27 வந்து கொல்கத்தா இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிலே பாடியிருப்பாங்க. முதல்ல அங்கே பாடினது. ஆனால் ஜனவரி 24, 1950 தான் தேசிய கீதமாக ஏற்றுக்குவாங்க. ஓகேங்களா? தேசிய கீதத்தை பாடுறதுக்கான இது இருக்குது, லிமிட்டேஷன். 52 செகண்டுக்குள்ளே பாடி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு தேசிய பாடல் வந்து வந்தே மாதரம். இது வந்து பக்கிம் சந்திர சாட்டர்ஜியால் எழுதப்பட்டது. விடுதலைங்கிற ஒரு இதில் எழுதியிருப்பார். இதுவும் தேசிய கீதத்துக்கு இணையாக வச்சு இது பண்ணுறது.
ராஜேந்திர பிரசாத் வந்து இதையும் 1950 ஜனவரி 24 தேசிய கீதமும் தேசிய பாடலும் ஒரே நாளில் தான் ஏற்றுக்கப்பட்டிருக்கும், அதாவது அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் தேசிய உறுதிமொழி இந்திய எனது தாய்நாடுங்கிற இது வந்து பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் அப்படிங்கிறவரால் தெலுங்கில் எழுதப்பட்டது. தேசிய நுண்ணுயிர் தான் லாக்டோபெசிலஸ் டெல்புருக்கி, இது 2012 வந்து தேசிய நுண்ணுயிரியை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்திய நாணயம் இது வந்து ஷெர்ஷா சூரியால் 16ஆம் நூற்றாண்டில் இது பண்ண ருப்பியாங்கிற இதுதான் இதோட பேர். இதை நம்ம ரூபாயின்னு இப்போ மாறிடுச்சு பேச்சு வழக்கத்தில். இதோட சின்னத்தை வந்து 2010 தமிழகத்தை செஞ்ச டி உதயகுமாருங்கிறவர் தான் வடிவமைச்சிருப்பார். தேசிய நாட்காட்டி இது வந்து கனிஷ்கரோட காலத்தில் கிபி 78 வந்து சக ஆண்டு முறையை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதுதான் இப்போது பயன்படுத்திட்டு இருக்கோம். இதுதான் நம்ம தேசிய நாட்காட்டி. 1957 மார்ச் 22 தான் ஏற்றுக்கிட்டாங்க. ஓகேங்களா. வந்து தேசிய விடுமுறை நாட்கள், சுதந்திர நாள் பற்றி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. தேசிய விடுமுறை நாட்கள்லாம் சுதந்திர நாள், குடியரசு தினம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக, குடியரசு தினம் வந்து ஜனவரி 26. 1950 இதை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குடியரசு தினம் எதனால் வந்ததுன்னா 1947 சுதந்திரமாக இருந்தாலும் தலைவராக வந்து பிரிட்டன் அரசு தான் இருந்துகிட்டு அதிலிருந்து முழுக்க முழுக்க வெளிவந்து இந்தியாங்கிற தனி நாடாகவே இதானதுக்கு காரணம் இதுதான். இப்போ குடியரசு நாளில் வந்து டெல்லி கர்த்தவ்யா பாத், அதாவது கடமை பாதையில் வந்து தேசிய கொடியை குடியரசுத் தலைவர் வந்து ஏற்றுவாங்க. ஓகேவா. அதே சுதந்திர தினம்னா அப்போ பிரதமர் வந்து கொடி ஏற்றுவார். இந்திய குடியரசு நாளோட 3வது நாள், அதாவது 26 வந்து குடியரசு தினம், 29வது நாள் வந்து பாசறைக்கு திரும்புதல்னு ஒரு நிகழ்வு நடக்கும். இதில் வந்து முப்படையை சேர்ந்த இசைக்குழுவினரும் நிகழ்ச்சி நடத்துவாங்க. குடியரசுத் தலைவரும் பங்கேற்றுக்குவார். மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவரோட மாளிகை வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு காந்தி ஜெயந்தி, தேசத்தந்தையாக போற்றப்படுற காந்தி பிறந்த தினமான அக்டோபர் 2 வந்து அகிம்சை நாளாக கொண்டாடப்படுது. இது வந்து விடுமுறையாக இருக்குது. 2007 தான் ஐநா சபை வந்து அகிம்சை தினமாக அறிவிச்சிருப்பாங்க காந்தி ஜெயந்தியை. ஓகேங்களா. அதாவது காந்தி பிறந்தனால சர்வதேச அகிம்சை நாளாக அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு லெசன்ஸை வந்து அப்படியே லைனாக பார்த்துட்டு அப்புறம் சிலபஸ் வைஸாக இன்னும் நமக்கு குரூப் 1க்கு ஒரு 200 நாள், அதுக்கப்புறம் மறுபடியும் குரூப் 2, குரூப் 4s எல்லாம் இருக்குது. நம்ம அப்படியே இப்போ பேசிக்ஸை வந்து டக்குன்னு பார்த்துட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படியே சிலபஸ் வைஸாக போவோம், டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.